அனைவருக்கும் வணக்கம். Good evening to everyone. 16/5/2009 நள்ளிரவு 3 மணி வரையிலுமான இயங்கிய மருத்துவமனைக்கு பொறுப்பு மருத்துவராக நான் கடமையாற்றினேன். I was in charge of the hospital, the last hospital that functioned till the early hours of 17th of May, 3 a.m. இந்த மருத்துவமனையில் இறுதி கணத்தில் வந்து இராணுவம் அந்த மருத்துவமனைக்கு வரைக்குள்ள நடந்த சம்பவத்தை முதல்ல நான் கூற விரும்புகிறேன். I would first like to recount the incident that occurred when the Sri Lankan military entered the hospital at that moment. அன்னளவாக 750 தொடக்கம் 1000 வரையிலான காயமடைந்தவர்கள் என்னுடைய மருத்துவமனையில் இருந்தார்கள். In my hospital, there were between 750 to 1,000 injured patients. இராணுவம் அந்த மருத்துவமனையை அண்மித்து வரைக்குள்ள இறந்த காயப்பட்டவர்களை வந்து சுட்டு கொண்டுதான் மருத்துவமனைகளை வந்தவேல். When the Sri Lankan military entered the hospital, they started shooting at the injured patients. அந்த டைம் நான் எங்களுடைய தியேட்டர்களில் இருந்து வேலை செய்து கொண்டிருந்த நாங்கள் காயக்காரரை. At that time, I was working in the theatre, operating the injured patients. வெளியால் நாங்கள் எட்டி பார்க்கல ஆமி சுட்டு கொண்டு வாரதும் காயக்காரர் சொல்கிற சத்தத்தை கேட்டு கத்துற அவல சத்தமும் அதிகமாக இருந்ததால் நான் என்ன செய்தேன்னு சொன்னால் ஒழும்பி ஓடக்கூடிய காயக்காரர் எல்லாம் ஒழும்பி ஓடுங்கன்னு சொல்லி சத்தினான். When I looked outside, I can see people shouting and crying and the Sri Lankan military shooting at them. So I told anyone who could flee to seek safety. அந்த கணத்தில் சிறிய காயங்களோட ஒழும்பி ஓடக்கூடிய நிலைமையில் உள்ள காயக்காரர் எல்லாமே ஒழும்பி ஓடிச்சினோம். ஏனையவர்களை இராணுவம் சுட்டதை என்ற கண்ணால் நேராக பார்த்த நான். Those with minor injuries were able to run for cover. The others were shot by the Sri Lankan military and I saw them. அதுக்கு பிறகு ஆமி எனக்கு கிட்ட நெருங்கிறத பார்த்து நான் வந்து அந்த இடத்தை விட்டு நானும் மக்களாக மருத்துவமனையை விட்டு வெளியால் தப்பி ஓடினான். After seeing the military closing in, I fled from the area with the other people who could flee. என்னுடைய மருத்துவமனை நான் வேலை செய்த மருத்துவமனை வந்து திட்டமிட்டு விமான தாக்குதலுக்கும் செல் தாக்குதலுக்கும் இலக்காகியதுன்றதை நான் கூற விரும்புகிறேன். I would like to say here that my hospital was deliberately shelled and came under airstrikes by the Sri Lankan military. எதை நான் மையமாக வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் ஆள் இல்லாத வேவு விமானங்களும் ஆளுள்ள வேவு விமானங்களும் இந்த யுத்தம் நடந்த பிரதேசத்துக்குள்ள 2 படம் எடுத்து கொண்டிருந்தவேல். அந்த வகையில் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர காயத்தை ஏற்றி கொண்டு வர வாகனங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர காயம் வர எல்லாத்தையும் வந்து மேலுக்கு இருந்து படம் எடுத்து கொண்டிருந்தது. அது உத்தியோகபூர்வ உண்மை. When these attacks took place, the Sri Lankan military's manned and unmanned aerial vehicles were carrying out surveillance operations in the sky, and they could see the ambulances flying in and out of the hospital premises. என்னுடைய மருத்துவமனைக்குள்ள கொத்துக்குண்டு தாக்குதல் நடந்ததுன்றதற்கு நான் ஒரு முக்கிய சாட்சியமாக இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய மருத்துவமனைக்குள்ளேயே நிறைய தடவைகள் கொத்துக்குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றது. I would like to make an important point here that I am an important witness who saw the Sri Lankan military dropping cluster bombs into my hospital. இந்த கடைசி நாட்களில் 15-16ஆம் தேதி நாட்களில் என்னுடைய மருத்துவமனைக்கு அதாவது புதுக்குடியிருப்பு முள்ளிவாய்க்கால் பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300 மீட்டரில் இராணுவத்தினுடைய முன்னரங்க லைனும் அதே போல் வட்டுவாகல் பக்கம் வந்து 600 மீட்டர் இடைவெளியும் இருந்தது. 2 பக்கங்களால் சுடுகுற ரவைகளும் என்னுடைய மருத்துவமனைகளில் வந்து கொண்டிருந்தது. On one side of my hospital, the Sri Lankan military's front defense line was 300 meters away, and on the other side of the hospital, the Sri Lankan military's front defense line was 600 meters away, and the Sri Lankan military would fire from the front line, and these gunshots would come into the hospital premises.
என்னுடைய மருத்துவமனைகளில் பொஸ்பரஸ் குண்டுகள் தாக்கப்பட்ட நிலையில் ஏராளமான நோயாளர்கள் வந்திருந்தார்கள், எரியுண்ட நிலைகளிலும். அந்த நோயாளிகளை எங்களால் ரீட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்த நாங்கள். To my hospital, a large number of injured came with burn injuries due to white phosphorus attacks by the chemical attacks by the Sri Lankan military. என்னுடைய மருத்துவமனைகளில் சாதாரண காயங்களோட வார காயக்காரருக்கு மீண்டும் என்னுடைய மருத்துவமனைக்கு விமான தாக்குதல், கொத்துக்குண்டு தாக்குதல், செல் தாக்குதல், ரவைகள் சூட்டு தாக்குதல், இதில் இறந்தும் இருக்கிறார்கள். சிறிய காயங்களோட வந்தாக்கள் பாரிய காயங்களுக்கும் உள்ளாகியிருக்கிறார்கள். Many of the injured patients who came into the hospital died due to Sri Lankan military's airstrikes, artillery attacks, cluster bomb attacks and gunfire. உதாரணத்துக்கு ஒரு சிறிய காயமடைந்த ஒருவரை 2-3 பேர் சேர்ந்து தூக்கிண்டு வரையில் தூக்கி கொண்டு வர ஒருவருக்கு ரவுண்ட்ஸோ அல்லது செல் பீஸோ பட்டு அவர் என்னுடைய மருத்துவமனைகளில் இறந்திருக்கிறார். இது ஒருவர் இருவர் இல்லை, பல பேர். In some cases, those who carried the injured died due to attacks by the Sri Lankan military inside the hospital premises. These are not isolated incidents, but there were many who were killed like this. இதில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இறுதி நாட்களுக்குள்ள ஒரு 20 மீட்டர் தூரத்துக்கு நாங்கள் நடந்து போகிறதாக இருந்தால் கூட குறைஞ்சது 10 இறந்தவர்களுடைய சடலங்களை தாண்டித்தான் போக வேண்டியிருந்தது. அந்த 10 பேருக்குள்ளேயும் காயமடைந்து படு மோசமான நிலையில் உள்ளவர்களும் இருந்தார்கள். In the last days, for every 20 meters that we walked through in Mullivaikkal, we had to face at least 10 dead bodies or injured people. ஸ்ரீலங்கா படையின்ற பாரிய தாக்குதல் நடவடிக்கைகளால் இந்த கடைசி நாட்களில் எங்களால் பெரிய காயங்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை இருந்தது. அது என்ன காரணம் என்று சொன்னால், அவ்வளவு ஒரு மோசமான தாக்குதல் காயம் செய்து கொண்டிருந்தாக்களே நிறைய பேர் அதுக்கு இறந்தார்கள். In the last days, we could not treat those who had major injuries because the Sri Lankan military would continue to carry out attacks. அந்த ஹாஸ்பிட்டல் என்று நான் சொல்கிறேன், அந்த விளக்கத்தை நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு புல்தரை பெட்டோ அல்லது கட்டில்களோ ஒரு பராமரிக்கக்கூடிய இலவைகளோ இல்லை ஒரு திறந்த வழியான இடத்துல தான் இவ்வளவு காயக்காரரும் இருந்தார்கள். இறந்தவர்கள் காயக்காரர் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தார்கள். When I use the word hospital, I'm actually referring to a grassland where there were no beds and the injured and those who died were laid to rest, laid on the ground. எங்கள்கிட்ட ஒரே ஒரு சத்திர சிகிச்சை கூடம் தான் அந்த கடைசி நாட்களில் இருந்தது. We only had one operating theatre in the last days. அந்த சத்திர சிகிச்சை கூடம் வந்து பனங்குத்தியால் அமைக்கப்பட்ட ஒரு பங்கர். The operating theatre was a bunker built using Palmyra tree trunks. அந்த பங்கருக்குள்ள ஒரு காயத்தை தான் வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனைய காயங்கள் எல்லாமே வெளியால் தான். We could only treat one patient with major injuries in that operating theatre. All the others had to take place outside. ஏராளமான காயங்களை எங்களோட கண்களுக்கு முன்னாலேயே இறந்ததையும் நாங்கள் சிகிச்சை செய்ய இல்லாமல் போனதையும் இறந்தது எங்களோட கையிலால் நாங்கள் விட்டுட்டு வந்தாங்க. Many of the patients we had no choice but to allow them to die because we could not treat them, and some of them even after treatment died. ஏராளமான காயக்காரரை தங்களை காப்பாற்ற சொல்லின அவலங்களும் அவர்களை எங்களால் காப்பாற்ற இயலாமல் போனதை இட்டும் நான் இன்றும் வருத்தம் அடைகிறேன். I still feel sad of the fact that I could not save many of the injured who called upon me to save their lives. இந்த 16ஆம் தேதி வந்து நாங்கள் முற்றுமுழுதாக காயம் செய்யலாமல் இருந்தது. ஏராளமான காயக்காரர் இதுக்கெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் ஐட்டம், ரெண்டாவது ப்ளீடிங் அரெஸ்ட் தான் செய்திருந்தாங்க. பெரிய காயங்கள் எல்லாம் செய்யவே இல்லாது. என்றால் ஆமி நல்ல நிறைய க்ளோஸுக்கு வந்ததால் தாக்குதல் வீதம் படு மோசமாக இருந்தது.
On the last day, we could not do any major treatment. The only thing we did was containing the bleeding and providing first aid. This was because the Sri Lankan military was very close to the hospital. பல சம்பவங்களை என்னால் இன்றைக்கும் மறக்க இல்லாமல் இருக்குது. எங்களோட மருத்துவமனைகளில் வேலை செய்த மருத்துவ பணியாளர்கள், தொண்டர்கள், இப்படி பல பேர் என்ற கண்ணுக்கு முன்னாலேயே இறந்தார்கள். There are many events that I cannot forget. A lot of my fellow doctors, volunteer staff and hospital staff were killed. இதில் ஒரு சில இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய முக்கியமான 2 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையில் என்னுடைய நண்பர் ஒருவர் செல் பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு ஒரு 50 மீட்டரில் செல் விழுந்து காயப்பட்டு வயிறு 2 பிரிஞ்சு உடல்களை கையில் அள்ளி ஏந்தியபடி என்னுடைய மருத்துவமனை வாசலில் வந்து என் கையில் தான் இறந்தார். I would like to just tell you two unforgettable memories of mine. One is a friend of mine who was hit by an Sri Lankan military's artillery shell. His stomach was sliced and he came carrying his intestines in his hand towards me and died in my hand. அதே போல் இன்னும் ஒரு மருத்துவ பணியாளரோட நான் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த நிலத்தில் ஒரு பொலித்தீன் பேக்கில் இருந்து 4 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. During another instance, I was sitting with another volunteer staff and we were eating on the floor. 4 of us were together there. We were eating from a carrier bag. ஒரு செல் ஒன்று எங்களுக்கு பக்கத்தில் விழுந்து அந்த செல்லின் பீஸ் ஒன்று எனக்கு முன்னுக்கு இருந்தவருடைய பிடரியில் பட்டு நான் சாப்பாட்டுக்குள்ளே கையை வச்சுருக்கையில் அவருடைய மூளை சாப்பாட்டுக்குள்ளே விழுந்ததால் அதுக்கு பிறகு தான் நிமிர்ந்து பார்க்க அவர்கிட்ட மூளை தான் தெரியும், அவர் இறந்தவர் எனக்கு முன்னாலேயே. The shell fell next to us and when I looked in front of me, the patient, on my hand, the brain of the volunteer staff was on my hand, and when I looked up, I saw the volunteer staff falling and dying. இதை போல் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதில் தந்திருக்க நேரம் எனக்கு காணாதால் இதில் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அதே இடத்துல ஸ்ரீலங்காண்ட ஜெயிலுக்கு இருந்தும் அங்கே உள்ள சித்திரவதைகளில் இருந்தும் தப்பிச்சு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். There are many other incidents that I can recount, but I have not been given the time to do so. And I have come here after escaping from Sri Lankan military's torture. இந்த விடயத்தை நான் இதில் பதிவு செய்கிறதால என்னுடைய குடும்பம் ஸ்ரீலங்காவில் இருக்குது. அவர்களுக்கு ஏதாவது நடக்கிறதுக்குரிய சாத்தியம் கூட இருக்குது. By making this statement here, I do fear that my family in Sri Lanka, they may face reprisals from the Sri Lankan government. அப்படி இருந்தும் எங்களுடைய இனத்துக்கு நடந்த சம்பவத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் நான் இருக்கிறேன். அந்த கடைசி நாட்களில் நின்று வேலை செய்தன்ற ஒரு பக்கத்தால் இந்த விடயத்தை நான் எங்கேயும் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். Yet I have a duty to tell the world what happened to my people, and as a survivor of Mullivaikkal, I am prepared to go anywhere and testify what happened. இவ்வளவு விடயத்தையும் இங்கே சொல்கிறதுக்கு இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி தந்த அனைவருக்கும் தமிழினம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to thank everyone who organized this event so that I can recount what happened in Mullivaikkal, and I would like to make my thanks on behalf of the Tamil community.